ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அசால்ட் மணி பேசுகிறேன். இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிறோன்னா முந்திரி தோப்பில் வந்திருக்கோம். முந்திரி தோப்புக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா முந்திரி பழம் சாப்பிட வந்துக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறீங்க. முந்திரி பழம் தோட்டத்துக்கு வந்துக்கிறோம். ஃபுல்லாக எங்களை சுற்றி முந்திரி பழம் தோட்டம் இருக்குது. அப்படியே பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்னன்னா இந்த நம்மளோட சேனலோட மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வராரு. வாங்க வாங்க வாங்க. இப்போ இன்னைக்கு ஃபுல் ஃபன் இருக்குது. எல்லாம் உள்ள வாங்க. முந்திரி காடு, நீ அப்படியே ஓடு. சரி, இப்போ நாங்கள் எல்லாம் எங்கே வந்துருக்கோம்னா முந்திரி தோட்டில். இப்போ ஒருத்தரா முந்திரி தோட்டில் போகிறாங்க. நம்ம மாஸ்டர் மணி போகிறாரு. அதே மாதிரி நம்ம ஜெக்கம்மா போகிறான். இதில் நம்ம இப்போ எனக்கு என்னன்னா பார்த்திபனுக்கு வந்து இப்போ என்னன்னா அவன் ஒரே மன வருத்தத்தில் இருக்கிறான். இப்போ அவன் தலைவலியில் இருக்கிறான். சங்கர் தான் இதில் மிஸ் ஆகிறான். சங்கர் தான் இதில் இந்த வீடியோவில் வந்து மிஸ் ஆகுறாரு. அதான் இதான் முந்திரி தோப்பு. ஏய் எம்னுறா வீடியோ எடுத்துட்டு இருக்க. இதில் இன்னும் என்னன்னா இந்த இதில் எங்கள் டீமில் வந்து பழைய எங்கள் டீம் ஹெச்ஆர் வந்திருக்காரு. இவர் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம இது போனோம், எம்ஜிஎம் போனோம்ல, அதில் பார்த்துருப்பீங்க. அதோட மேரேஜுக்கு அப்புறம் எங்கள் டீமில் இப்போ தான் வந்திருக்காரு. எல்லாம் பூ விட்டு தானே விட்டுக்குது. எங்கே இருக்கு? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே எல்லாம் போகலாம். அப்படியே போயிட்டே இருக்கிறோம். முந்திரி தோப்புக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். யாரா அவன் முரட்டால வர்றவன்? அப்படியே பாருங்க, நம்ம கேமரா திருப்பி எங்க மடிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாற்றணும் கத்தரு, இவரை காப்பாத்து. சுசில் ப்ரோ, கையில் என்ன இருக்கு? கையில் இருக்குது முந்திரி பழம். அது அப்படியே இங்கிலீஷில் அப்படியே சொல்லுங்க. கேஷ்யூ ஃப்ரூட். ஓகே. இது எல்லோ கலரில் இருக்கு. அதுக்கு நீ இப்போ என்ன பண்ண போறீங்க? வாயில வச்சு சாக்கடிக்க போறீங்களா? ஓ மை காட். சரி, பக்கத்துலேயே ஒரு நல்ல ஏரி ஒன்று இருக்கு. அவரு அங்கே பிக்கிறாங்க நிறைய இருக்குது அந்த இடத்துல. சொல்லிட்டு போறான் பேர். உன்ன நல்லா கேட்கற, நீ பயப்படுற இப்ப அவனுக்கு. அது காய்டா, அவங்க பிக்கிறான் பாரு, செம்ம பழம்டா. யாரு இது மாரடிக்காது, வாயெல்லாம் தண்ணி தாக்கம் அதிகமா இருக்கும். கொட்டை நல்லா இருக்கு. கொட்டை போய் சுட்டு சாப்பிடணும், நல்லா இருக்கு. நல்லா இடிச்சுட்டு அம்மியில போட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவங்க முந்திரி பழத்தை எப்படி பிக்கிறோன்னு பாக்குறீங்க. பாத்தீங்கன்னா ரகு கையில பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ரகு காட்டு இங்க பாருங்க எவ்வளோ முந்திரி கொட்டை. இதை வந்து எப்படின்னா நம்ம சுட்டு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க பாரு, எவ்வளவு இருக்குது பாரு, ரெட் கலர்ல இருக்குது பாரு. அதெல்லாம் அது இருக்குது பாரு. ஆமாடா, அதான் செம்ம பழம். அது உள்ள பழம் இங்க பாருங்க, அது மேல இருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்ண வெற்றி தர்மா தான் வந்து இப்ப மணி குரங்கு மாதிரி ஏறான். அவனை பாருங்க, ஊருக்கு போனா குரங்கா மாறுவான் அவன். பாருங்க குரங்கு தனமா ஏற. அங்க பாரு எவ்வளவு ரெட்டா இருக்குது பாரு. இவனா தர்மா அங்க ரெட்டா இருக்குது. அருமையா இருக்கு, செம்ம இனிப்பு. முந்திரி பழம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப 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 டேஸ்டா இருக்கு. பாத்தீங்க மணி வாய்க்குள்ள விட்டு பாத்தீங்கன்னா இன்றான் பாருங்க. அங்க பாருங்க, நல்லா இருக்கா சுசில்? முந்திரி பழம் காட்டுக்கு வந்திருக்கோம் நாங்க. ஐயோ மண்டைக்கு போகுது இப்ப சுசில் மண்டை. மணி மணி தூக்கி அடிச்சது திருப்பாடு நான் இல்ல. எதனா பிரிச்சியா இல்லையா? பிரிச்சு இல்ல பாரு. ஆனா போதுமாண்ணா. ஆட்ரா இன்னொரு ஆட்டு. தப்பா பேசக்கூடாது இவனே. இருக்கு. ஆமா, ஆனா நம்ம வேற மட்டும் தனியா போயிடாத. இவனே வாடா மாணிக்கம். ஒரு கடை போட்டு மாணிக்கம் இல்ல மார்கே. எங்க ஆட்ரா ஏன் நீ நாட்டா தான் வரும். அது அந்த மரத்து கடையோட வந்து நிக்குது. ஓ அப்படியா? வெளியே வெளியே வாடா, வெளியே வந்து இறங்கிடு.
மால்கே எப்படி இது வீடியோ ஆடுறா நானா என் கையில வந்து உட்காந்து இது பண்றா ஐயோ சார் அங்க ஒரு மார்க்கே போறீங்க எங்க போகுது ஏடி தட்டு அதை எடுக்க ஊட்டியாடா கழுவி ஆட்டு ஆட்டு நல்லா ஆட்டு வீடு பேர் நீ ஒரிஜினல் பத்தினா ஓடணும்டா ஐயோ சுசில் ப்ரோ மட்டும் தனியாக சாப்பிட்டுக்கிறாரு சுசில் ப்ரோ பழம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அழகாக சாப்பிட்றாருப்பா அப்படியே இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஏரி சுற்றி தண்ணி அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே முந்திரி தோட்டம் ஃபுல்லாக முந்திரி தோட்டம் தான் நான் ஒன்று இங்கே இப்போது வெயில் கம்மியாக இருந்தது ஆனால் ஃபுல்லாக ஊமை வெயிலாக இருக்கிறதுனால ஸோ சேட் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டோம் தண்ணி எத்தனை வந்துருக்கணும் தண்ணி எத்தனை வரல இந்த பழம் சாப்பிட்டோன்னே எப்போவுமே முந்திரி பழம் சாப்பிட்டோன்னே தண்ணி பயங்கரமாக தாக்கம் எடுக்கும் நாங்கள் இந்த தண்ணிக்கு கஷ்டப்பட்டுக்கிறோம் ஆனால் ஒருத்தன் மட்டும் ஒரு தண்ணிக்கு கஷ்டப்படுறான் ஒரு சின்ன இது கச்சா போதும் என்னடா மன வருத்தத்தோடு இருக்கிற டேய் டயர்டாகுதா நான் முந்திரி மரத்தில் ஏறி முந்திரி பழம் பச்சை மாரி சொல்லிக்கிறேன் டயர்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லைங்க முந்திரி தோப்புக்குள் நாங்கள் மட்டும் சுற்றி கொண்டிருக்கிறோம் நல்லா பொறுக்கிறாரு கொட்டை பாரு ஊற்றுது வேறு தண்ணி வேற தாக எடுக்குது ஆறுக்கு இது போறியா திமா சாரி இது போறானே அந்த இது காட்ட சொன்னாரு வேணாம் அவர்தான் காட்ட சொன்னாரு வீட்டுக்கு பண்ண அந்த நான் ரிவர் காட்டினேன் அந்த இது ஃபால்ஸ் மாரி வரது அது சொல்ல போயிட்டு இருந்தீங்க அவன் தான் நீங்க இது வர மாட்டீங்கன்னு சொன்னான் யாரோட பிறந்தநாள் அது பிறந்தாளி யார் சொல்லணும் பிறந்தாளிக்கு எப்படி அவன் சொன்னான் கல்யாணமா இது அவனுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு அவன் தான் பண்ணோம் நம்ம அது உனக்கு ஏந்துக்கு தெரியும் ஏய் ஐயோ அவருக்கு தெரியுமா அவனுக்கு ஏந்து நாங்கள் வந்துட்டு முந்திரி பழம் சாப்பிட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம் ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் ஒன்று போடணும் ஆனால் போட மாட்டேன் ஒரு ஸ்டெப் ஒன்று போடுங்க ரொம்ப டயர்ட் ஆகிப்போச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இப்போதைக்கு ஒன்று போடுங்க போடு மனசுல சுசில் ப்ரோ இங்க பாரு அந்த மாதிரி போடு அதான் நான் கிளம்பலாமா முடிஞ்சிச்சா போலாமாடா ரகு இதுல அவன் தாங்க ரொம்ப கொட்டை பொறுக்கி நிறைய கொட்டை பொறுக்கி இருக்கிறான் அவனுக்கு பிடிக்காத கொட்டையே இல்லை எல்லா கொட்டை பிடிக்கும் ஏன்னா அவள் தான் ஏய் அதெல்லாம் போலாம் வீட்டுக்குல அவன் இட்டு போறான் கேளு அக்காக்கு கேளுடா சொல்லுங்க பக்கம் தான் சார் இல்ல பக்கம் தான் இப்போ வந்துக்கிற இடங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துக்கிறோம் என்ன கோயில் அது சேமாத்தம்மா ஆனால் நாங்கள் வந்தது வேற எதுக்கோ ஆனால் இவனுங்க பண்ணுறத பார்த்தா அதுலேயும் இந்த ஜெய் கணேஷ் இருக்காங்க பாருங்க இவங்க ரெண்டு பேருமே பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாது ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டோம் அப்படி ஒன்றுமே பண்ணலையா ஒன்றுமே நடக்கல ஒன்றும் நடக்கல மணி ரகு ஆர்டி நைஸ் சுத்துது அது எச்சா இருக்குடா குல்பி இது கொடு சாக்கோ பார்க்கே கொடுங்க சாக்கோ பார்க்கு அது ஒன்று என்ன ஒன்று கொடுங்க சாக்கோ பார் ஐஸுக்கு ஏன்டா வச்சுக்கிறீங்க எனக்குடா ஐயோ டபுள் கலர் 2 ஆட்டினி 2 3 ஆட்டினி 3 ஆட்டினி எங்களுக்கு வந்து இப்போ ஐஸ் ஸ்பான்சர் பண்ண ரகுக்கு வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம்
சிரிக்கின்ற மணி அப்புறம் வந்து நம்ம அண்ணன் கையில தான் ஐஸ் வாங்கணும். அண்ணா பேர் காட்டுங்க இவங்க பேர் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா எதுவும் சொல்லுங்க எங்களுக்கு ஐஸ் ரகுபதி சன் டிவில மட்டும் ஒரு ஏதோ கோச்சிக்காதீங்க காட்டுங்க ஏன்னா இது காட்டுங்க சோனா ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட் டைம் யார் வந்தாலும் அண்ணன் ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க. இந்த ஏரியா சொன்னா தானே ஏரியா சொன்ன பேர் சொல்லுங்க. பேர் ஜெகநாதன். ஜெகநாதன் கிட்ட வந்து ஐஸ் வாங்கிக்கிறோம். நீங்களும் எல்லாம் ஐஸ் வாங்குங்க. நீங்க இந்த தனி காட்டுல வந்து எங்க போனாலும் இந்த ஸ்பான்சர் வந்து எங்க ரகு தான் எங்களுக்கு வந்து இது வாங்கி கொடுத்தோம். ரகுக்கு எல்லாரும் டைம் சொல்லுங்க. ரகுக்கெல்லாம் இது ஃபுல்லா வந்துக்கிற இடம் ஃபுல்லா வந்து தான் கிர்னி பழம் தோட்டத்துக்கு வந்துக்கிறோம். பாருங்க இப்போ முந்திரி தோப்புக்கு அப்புறம் நாங்கள் வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிர்னி பழம் தோட்டத்துக்கு வந்துக்கிறோம். இங்கே பாருங்கள் இதுதான் கிர்னி பழம் தோட்டம். யாரும் எதுவுமே சொல்ல, நாங்கள் பாட்டு பறக்கிறோம். ஸோ சார் சாப்பிட்றானுங்க பசங்க போயிட்டு. பாருங்கள் எல்லாம் கிர்னி பழம் எல்லாம் சின்ன சின்னதாக எல்லாம் நாட்டு கிர்னின்னு நினைக்கிறேன். மணி நான் சாப்பிட்றேன். கிர்னி பழம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? நாட்டு கிர்னியா? நாட்டு கிர்னி எங்க இருக்குது? இதோ அவர் எத்தனை பாரு கையில பாரு என்ன ப்ரோ ஃபுல்லா எடுத்துட்டீங்களா? இன்னைக்கு ஒரு வேட்டை. நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பிக்னிக் வந்தோம். சீமாவரம் டேம் கிட்ட இருக்கோம். ஸோ எல்லாம் முடிச்சு ஹாப்பியாக முந்திரி தோப்பில் போய் பழம்லாம் சாப்பிட்டு தர்மாவை டாட்டா சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு போகிறோம். கொஞ்ச நேரத்தில் ஜாலியாக இருக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். எல்லாம் பாருங்க, சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.